Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்நாக் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சீரீஸாக தான் இந்த ஸ்நாக் ரெசிபி. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இதுக்கு குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நான் காமிக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும். பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் 3 to 4 டேபிள் ஸ்பூன் போதும். அண்ட் சுகர் நமக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா குண்டு உளுந்து. இது நான் வறுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற மாதிரி. அண்ட் பனானா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த ஸ்நாக்குக்கு மெயின் ரெசிபி பனானா தான். ஸோ அதனால் கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. பனானா பார்த்தீங்கன்னா ரஸ்தாளி, இந்த ஸ்நாக்குக்கு ரஸ்தாளி பழங்கிறது இன்னும் நல்லாவே இன்னும் கூடுதலாக இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த உளுந்து காமிச்சோம் இல்லையா, ஸோ அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி, இல்லை கொஞ்சம் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ரொம்ப பவுடர் மாதிரி இல்லாமல் மீடியமாக நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் அந்த உளுந்து காமிச்சேன்ல அதெல்லாம் அரைச்சி இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம், ஏன்னா இதில் குக் பண்ணுற வேலையே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த உளுந்தை மட்டும் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டா அது மட்டுமே போதும். அவ்வளோதான். ஏன்னா இதில் வேறு எதுவும் செய்கிற மாதிரி பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம் கிட்ஸுக்கு. அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தி, இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுமே இது சாப்பிட்லாம். ஸோ சுகர் ஆட் பண்ணாலே கிட்ஸ்க்கு அது என்ன ரெசிபினாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிடும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப பெருசாக வேலை செய்கிறது அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த காமிக்கிற ப்ராசஸ் மட்டும்தான். நீங்கள் அந்த ஆயில் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா லைட்டாக கசப்பு கொடுக்கும். ஸோ அதனால் கம்மியாக மட்டும் எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அந்த உளுந்து எடுத்துருக்கோம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நிறைய பேர் கீ கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கீயுமே போட்டுக்கலாம், அதில் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தம் பருப்பு அந்த பவுடரை விட நீங்கள் இன்னும் பனானா இப்போது ஒரு 4 to 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப 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 ஹெல்தி. இதில் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது மட்டும்தான் வேலை இதில். ஸோ ஃபைனலாக பிசைஞ்சது இப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குயிக்காக செய்கிற ஒரு ஸ்நாக்கு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்கலாம்.